ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்ஸ் ட்ரிகோனமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸசைஸ் 2.1 அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின்ஸை நம்ம இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு வீடியோ, ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் புரியாது. ஸோ முதல்ல அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க. அந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, ட்ரிகோனமெட்ரிக்கல் டேபிள்ஸை எப்படி ஆல் சில்வர்டி கப்ஸை உள்ளே கொண்டு வர்றது, அதுக்கப்புறமா கிராஃபிக்கல் அப்ரோச் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸு அண்ட் ஆல்சோ சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இப்போ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே நான் டேரெக்டாக தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸசைஸ் 2.1 சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஸ்பேஸ் அதாவது பிரின்சிபல் வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டேபிள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? இப்போ சைன் ஃபங்க்ஷனோ கொசிகன் ஃபங்க்ஷனோ ரெண்டும் ரிலேட்டட் தானே. கொசிகன் ஃபங்க்ஷனை வந்து எப்படி எழுதலாம்? கொசிகனை வந்து 1/sin எழுதலாம். ஸோ அதுவும் இதுவும் ரிலேட் ஆகுதுங்களா? ஓகேவா? என்ன பர்டிகுலராக என்னென்னா, கொசிகன் எழுதும்போது 1/sin எழுதுவோம், சைன் இன்வர்ஸ். ஓகேவா? இப்போது சைன் வந்து எப்போ 0 எடுப்பான்? 0 எடுப்பான். ஸோ அதனால் கொசிகனில் வந்து 0 ரிமூவ் பண்ணிப்பாங்க. மற்றபடி அப்படியே இருந்திருக்கும், சைனும் அப்படியே இருந்திருக்கும். சைனும் கொசிகனும் ரிலேட் ஆகுது. அதேமாதிரி காசும் சீக்கனும் ரிலேட் ஆகும். அதேமாரி தான் சீக்கன் எப்படி எழுதலாம்? 1/cosன்னு எழுதலாம். காசு எப்போ வந்து உங்களுக்கு 0 எடுக்கும்? π/2ல் உங்களுக்கு 0 எடுக்கும். ஸோ அதனால தான் cos π/2 வந்து உங்களுக்கு 0 எடுக்கிறதுனால அவனை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, π/2 மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் காசும் சீக்கனும் ரிலேட் ஆகுது. இப்போ டேனும் காட்டும் அது நீங்கள் பார்த்து தான் வச்சுக்கணும். டேனும் காட்டுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. டேன் வந்து ஏன் வந்து பர்டிகுலராக 0 -π அதான் இவனை மட்டும் ஏன் ஓப்பன் இன்டர்வலாக கொடுத்துருக்கீங்க, டேன் இன்வெர்ஸை மட்டும் ஏன் ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்கீங்க? காரணம் என்னன்னா, உங்களுக்கு π/2ன்னு எடுக்கும்போது 19 எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைண்டாக போயிடுவான் டேன் ஃபங்க்ஷனை. அதேமாதிரி தான் காட்டுக்கும் 0 to π, அது 0வும் πயும் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆக மாட்டான். அதனால தான் ஓப்பனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் 2.1 எக்ஸசைஸை சால்வ் பண்ணுறதுக்கு இவனும் அதுக்கப்புறமா ஒரு 6 ஃபார்முலா இருக்குது. அந்த 6 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த 6 ஃபார்முலாவும் அதுக்கப்புறமா இந்த பிரின்சிபல் வேல்யூவும் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க இந்த எக்ஸசைஸ் 2.1. ஓகேவா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. முதல்ல பிரின்சிபல் வேல்யூனா என்ன? பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு சொல்லலாம்னா இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ எதோட ரேஞ்ச் இங்கே கேட்டிருக்கான்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ரேஞ்சை கேட்டிருக்கான். அப்போ உங்களோட ஃபங்க்ஷன் என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி இருந்திருக்கும்னா, உங்களோட டொமைன் வந்து -1லேருந்து 1 க்ளோஸ்ட் இன்டர்வல்லேருந்து அதே மாதிரி -90லேருந்து 90க்குள்ளே இருந்திருப்பான் உங்களோட கோடொமைனை. இப்போ பர்டிகுலராக என்ன கேட்டிருக்கான்னா, ஒரு வேல்யூ, அதாவது ஒரு எக்ஸோட வேல்யூ உங்கள் கையில் கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து இந்த கோடொமைனில் இருந்தானா அப்போ வந்து உங்கள் ஆன்சர் கரெக்டு. அப்படி இல்லைன்னா அது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எதோட வேல்யூ கேட்டிருக்கான்? டீட்டாவோட வேல்யூ, ஸ்பெசிஃபிக்கான ஒரு டீட்டா வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்கான். ஸோ அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன்னா, டீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா டீட்டா தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், அந்த பர்டிகுலர் டீட்டா வந்து இந்த ரேஞ்சில் இருக்கானா நான் பார்ப்பேன். அப்படி பார்த்தேன்னா இந்த ஆன்சர் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் லெட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இப்போ உங்களோட ஃபங்க்ஷன் வந்து அதாவது உங்களுக்கு ட்ரிகோனமெட்ரிக்கல் டேபிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா உங்களுக்கு 1/2 தான் எடுத்திருப்பான், ஆனால் நெகட்டிவ்ல எடுத்துருக்க மாட்டான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலானா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி எழுதுறான்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எழுதிப்பேன். ஓகே. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போத் சைடு மல்டிபிள் பை சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 சைடையும் சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு டீட்டா வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எழுதுவேன். இப்போது சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, இப்போது சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ட்ரிகோனமெட்ரிக்கல், இதுக்கப்புறமா நம்ம ட்ரிகோனமெட்ரிக்கல் டேபிளை வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/2. எப்போ வந்து உங்களுக்கு சைன் வந்து 1/2 எடுப்பான்? எப்போ எடுப்பான்? சைன் π/6ல் உங்களுக்கு வந்து 1/2 எடுப்பான். ஸோ இப்போ சைனும் நம்ம கேன்சல் பண்ணா, போத் சைடு கேன்சல் பண்ணால் டீட்டா வேல்யூ என்ன? இப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன? -π/6. இந்த π/6 வந்து பர்டிகுலராக அந்த -90 டிகிரிக்குள்ளே இருக்கானான்னு பார்க்கணும். -90லேருந்து +90க்குள்ளே இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். இப்போ π/6ஓட வேல்யூ என்னப்பா உங்களுக்கு? இப்போ π/6ஓட வேல்யூ வந்து 30 டிகிரி. இந்த இதை இப்படி எழுதணும், அதாவது
மைனஸ் 5/2லேருந்து 5/2ன்னு எழுதுவோம். ஸோ கன்வீனியன்ஸ்க்காக நான் 19 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 30 டிகிரி வந்து 5/6 வந்து 30 டிகிரி. ஸோ அந்த 30 டிகிரி இதுக்குள்ள தான் இருக்குது, அதாவது அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க டீட்டா வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் பர்டிகுலராக என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2க்கு அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து உங்கள் ரேஞ்சில் இருக்குதா? அந்த டீட்டாவோட வேல்யூ உங்கள் ரேஞ்சில் இருக்குதா? அப்போ முதல்ல உங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் இன்வெர்ஸ். அப்போ அந்த காஸ் இன்வெர்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது? உங்கள் டொமைன் என்ன, கோடொமைன் என்ன? டொமைன் வந்து -1லேருந்து 1க்குள்ளே க்ளோஸ் இன்டர்வல், தென் 0 to πக்குள்ளே உங்கள் கோடம் √32ஓட இப்போ இந்த பர்டிகுலர் இந்த டீட்டா வேல்யூ வந்து பர்டிகுலராக இந்த கோடொமைனில் இருப்பானா? அதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம லெட் டீட்டா எடுத்துப்போமா? டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறனால லெட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் √3/2 போத் சைட் மல்டிப்ளை பண்ண போகிறேன் காசால். போத் சைட் மல்டிபிள் பை காஸ். ஸோ காசால் நான் மல்டிப்ளை பண்ணுறனால உங்களுக்கு காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்ட்டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்னு எழுதுவேன். ஸோ காசும் கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ உங்களோட காஸ் டீட்டாவோட வேல்யூ என்னென்னா √3/2. இப்போ எப்போ வந்து உங்கள் ஃபங்க்ஷன் வந்து எப்போ வந்து காசு √3/2 எடுக்கும்? காஸ் 5/6ல் உங்களுக்கு √3/2 எடுக்கும். ஸோ அதனால் காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்போ காசும் கேன்சல் பண்ணால் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/6ன்னு எழுதலாம். இப்போ 5/6 வந்து பர்டிகுலராக இந்த கோடொமைனில் இருக்கானா, லை ஆகிறானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 30 டிகிரி வந்து கண்டிப்பாக 180 டிகிரிக்குள்ளே இருக்க போகிறான். ஸோ அதனால் இட்ஸ் பிலாங்ஸ் டு. ஸோ உங்கள் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. அப்போ பிரின்சிபல் வேல்யூனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரேஞ்சை கண்டுபிடிக்க போகிறோம். எதோட ரேஞ்சு? கொசிகன் இன்வெர்ஸோட ரேஞ்சு. அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் மேப்பிங் எப்படி இருந்திருக்கும்? கொசிகனை பொறுத்த வரைக்கும் ஆர் மைனஸ், அதாவது ஆர் ரிமூவ்டு 1, -1 மேப்பிங் டு -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பான். அதுவும் எதை ரிமூவ் பண்ணியிருப்பான்? சிங்கிள்டன் 0வை ரிமூவ் பண்ணியிருப்பான். ஸோ உங்களோட பர்டிகுலர் டீட்டா வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா அப்போ அது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களோட கொசிகன் ஃபங்க்ஷனோட மேப்பிங்கு. ஓகேவா? ஸோ டீட்டாவை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு டீட்டா. அப்போ டீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கான், எக்ஸோட வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் 2. தென் போத் சைடு என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் பண்ணுறேன். போத் சைடு மல்டிபிள் பை கொசிகன். ஸோ என்ன பண்ணுறேன்னா கொசிகனோட நான் மல்டிபிள் பண்ணுறேன். கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் 2. எதனால் நான் இப்படி பண்ணுறேன்னா உங்களோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிள் வேல்யூவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ டீட்டாவோட வேல்யூ என்ன? கொசிகன் இன்வெர்ஸோட டீட்டா. ஸோ உங்களுக்கு கொசிகன் இன்வெர்ஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ். ஸோ அது ரெண்டும் நான் கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணிட்டுனா 2ன்னு கிடைக்கும். எப்போ வந்து உங்களுக்கு கொசிகன் வந்து 2 எடுப்பான்? உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனில் எப்போ உங்களுக்கு 2 எடுப்பான்னா கொசிகன் 5/6ல் வந்து உங்களுக்கு 2 எடுத்திருப்பான். அதாவது கொசிகன் 30 டிகிரியில். ஓகேவா? ஸோ அதனால் கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் 5/6ன்னு எழுதியிருப்பேன். ஸோ கொசிகனும் கேன்சல் பண்ணால் உங்களோட டீட்டா வேல்யூ வந்து 5/6. ஸோ இந்த 5/6 வந்து பர்டிகுலராக இந்த கோடொமைன் ரேஞ்சுக்குள்ளே இருப்பானா 30 டிகிரி, அதாவது 30 டிகிரி 5/6னா 30 டிகிரி. எப்போறா இவன் 30 டிகிரி சொல்கிறான்? வேல்யூ என்ன? உங்களுக்கு வந்து 180 டிகிரி தானே? ஓகேவா? ஸோ 180 டிவைடட் பை 6னா என்ன வரும்? இது 16 36 உங்களுக்கு வந்து 180 டிகிரி. ஸோ அதனால் 30 டிகிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த 30 டிகிரி வந்து எதுக்குள்ளே இருந்திருப்பான்? கண்டிப்பாக உங்கள் ரேஞ்ச் ஸ்பேஸுக்குள்ளே இருந்திருப்பான். ஓகேங்களா? அதாவது கோடொமைனில் கண்டிப்பாக இருந்திருப்பான். ஸோ -90லேருந்து +90க்குள்ளே கண்டிப்பாக இருந்திருப்பான். ரிமூவ்டு சிங்கிள்டன் 0. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ பிரின்சிபல் வேல்யூனாலே உங்களுக்கு ரேஞ்சு தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்? அதோட ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போது உங்கள் ஃபங்க்ஷன் என்னவாக இருந்திருப்பானா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பானா ஆர்லேருந்து -5/2லேருந்து 5க்குள்ளே இருந்திருப்பான். அதாவது ஓப்பன் இன்டர்வல்ப்பா. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் வேணும். என்னன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு -tan இன்வெர்ஸ் ஆஃப்
எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ, அது மாரி எழுதுறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, தீட்டாவோட வேல்யூவ கண்டுபிடிக்க போறோம். தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறனால, லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ இங்க என்ன வேல்யூ எடுத்திருக்காங்க? டான் இன்வெர்ஸ் ஆஃப் -√3. இப்போ இந்த பர்ட்டிகுலரா -√3யோட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அது பர்ட்டிகுலரா ஒரு எக்ஸா நம்ம ட்ரீட் பண்ணலாமா? ஸோ, அதனால தீட்டா இஸ் ஈக்குவல் டூ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, என்ன வரும்? டான் இன்வெர்ஸ் ஆஃப் √3ன்னு எழுதலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, போத் சைட் மல்டிபிள் பை tan x. அதாவது tan ஃபங்ஷனில் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ, tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan இன்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் √3. ஓகேவா? இப்போ டேனும் tan இன்வெர்ஸும் கேன்சல் ஆகிட்டுனா, tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3. எப்போ வந்து உங்கள் tan வந்து √3 எடுக்கும்? π/3ல tan π/3ல உங்களுக்கு √3ன்னு எடுக்கும். ஸோ, அதனால் நான் எடுத்துக்கிறேன். இப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்போ டேனும் கேன்சல் பண்ணால் மைனஸ் π/3. இப்போ π/3 வந்து உங்கள் ரேஞ்ச் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த π/3 வேல்யூ வந்து என்ன 3 இருக்கா? அப்போ π/3யை 180 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஸோ, அது டிவைட் பை 3ன்னு போட்டால் இது 1 சார், இது 60 சார். ஸோ, உங்கள் 63 சார் உங்களுக்கு 180 வரும். ஸோ, அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன் 60 டிகிரி. இந்த 60 டிகிரி அதாவது -60 டிகிரி வந்து பர்டிகுலராக 90 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருப்போம். எப்படி? இது -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பான். ஸோ, கண்டிப்பாக இந்த இன்டர்வலில் இருந்திருப்பான். ஸோ, அதனால் நம்ம எழுதுனது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நமக்கு 5th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் பர்ட்டிகுலராக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? -1/2 எடுக்கச்சில உங்களோட தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்? இதுதான் உங்களோட கேள்வி. அதுதான் இங்கே பிரின்சிபல் வேல்யூவாக கேட்டிருக்காங்க. அந்த பிரின்சிபல் வேல்யூனா அந்த ரேஞ்சில் இருந்திருப்பானா? அந்த ரேஞ்ச் என்னவா இருந்திருக்கும்? ஸோ, ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து -1லேருந்து 1 இருந்திருப்பான். 0 to πக்குள்ளே உங்கள் ரேஞ்ச் இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ, உங்கள் தீட்டா வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ தீட்டா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 அப்படின்னு இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருக்கு. அப்போ அந்த நெகட்டிவ் வேல்யூவை என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். n ஆஃப் -xஐ வந்து எப்படி எழுதுறான்னா, π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால், அதாவது -x தானே இருக்குது. ஸோ, அது மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்டோன்னா 1/2. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எப்போ வந்து உங்களுக்கு காஸ் 1/2 எடுக்கும்? காஸ் π/3ல உங்களுக்கு 1/2 எடுக்கும். ஸோ, காஸ் இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணால் π மைனஸ் π/3ன்னு கிடச்சிருக்கும். ஸோ, இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2π/3ன்னு கிடைக்கும். இந்த 2π/3 வந்து பிலாங்ஸ் டு 0 to πக்குள்ளே இருக்கானா? அதாவது உங்கள் ரேஞ்ச் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ, அப்படி பார்த்தோன்னா 2 × 180 டிகிரி டிவைட் பை 3, இது 1 சார், இது 60 சார். ஸோ, உங்களுக்கு 120 டிகிரி வருது. 120 வந்து பிலாங்ஸ் டு 0 to π. அதாவது உங்களுக்கு 180 டிகிரிக்குள்ளே தான் இருந்திருப்பான். இந்த இடத்துல தான் இருந்திருப்பான். ஸோ, அதனால் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க 6th கொஸ்டினில்? tan இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. இதானே? இப்போ பர்டிகுலராக அந்த -1 எங்கே எடுக்கும்? அப்போ அந்த தீட்டா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் -1. இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் தெரிஞ்சிருக்கணும். என்னது? tan இன்வெர்ஸ் ஆஃப் -xஐ வந்து எப்படி எழுதுறான்னா, tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? தென் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சரை முடிச்சிட வேண்டியதான். தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 1. தென் போத் சைடு டேனால் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணனா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் 1. இப்போ tan இன்வெர்ஸும் கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்கும். எப்போ வந்து உங்களுக்கு tan வந்து 1 எடுப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு tan π/4ல உங்களுக்கு 1 எடுப்பான். ஸோ, நெகட்டிவ் வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு tan தீட்டான்னு எழுதிடுவேன். டேனும் கேன்சல் ஆச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு -π/4. தென் இப்போ உங்கள் tan ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ tan ஃபங்க்ஷன் என்னவா இருக்குன்னா, ஆர்லேருந்து -90 டிகிரிலேருந்து +90 டிகிரிக்குள்ளே லை ஆகிருப்பான். இப்போ -π/4, இந்த -π/4னா என்ன? 45 டிகிரி. அதுதானே அர்த்தம்? -45 டிகிரி. -45 டிகிரி கண்டிப்பாக இந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகிருப்பான்ல. அதாவது இந்த இடத்துல இப்படி இருந்திருப்பான்.
ஸோ கண்டிப்பாக லையாக இருப்பான் -90லேருந்து +90க்குள்ளே. ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு -90லேருந்து +90. அதுவும் ஓப்பன் இன்டர்வல் தெளிவாக சொல்கிறேன். ஓப்பன் இன்டர்வல் எந்த இடத்துல ஓப்பன் வரும், எந்த இடத்துல க்ளோஸ் வரும், அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில். போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல ஓரளவு கிளாரிட்டி வந்துடும். இப்போ 7வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? ஃபங்க்ஷன் வந்து சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் மேப்பிங் எப்படி இருந்திருப்பானா, ஆர் ரிமூவ்டு -1லேருந்து 1 மேப்பிங் ஃப்ரம் 0 to π ரிமூவ்டு π/2 சிங்கிள்டன் π/2ல உங்களுக்கு 0 எடுத்துருவான். ஸோ அதனால தான் இந்த கோடமையில் வந்து π/2 ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் இப்போ நம்ம இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா தேவைப்படும். என்னன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நம்ம ஆல்ரெடி காசுக்கும் இதேமாரி தான் பார்த்துருப்போம். காசுக்கும் π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு பார்த்துப்போம். ஸோ அதேமாதிரி தான் சீக்கனுக்கும். ஸோ ரெண்டுக்கும் ரிலேட் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். தென் இப்போ டீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எது பர்டிகுலர் வேல்யூ 2√3யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த டீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ போத் சைடு நான் என்ன பண்ணுறேன், போத் சைடு மல்டிபிள் பை சீக்கன். ஸோ சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் 2/√3a. ஸோ சீக்கனும் கேன்சல் பண்ணால் இப்போது சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/√3a. எப்போ வந்து உங்களுக்கு சீக்கன் வேல்யூ வந்து 2/√3 எடுப்பான்? சீக்கன் π/6ல் வந்து உங்களுக்கு 2/√3ன்னு எடுப்பான். ஓகேவா? இப்போ சீக்கனும் கேன்சல் பண்ணால் டீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த π/6 வந்து பர்டிகுலராக உங்கள் கோடமையில் இருக்கிறானா, 0 to π இருக்கானா? கண்டிப்பாக இருக்கிறான். ஸோ அதனால் இந்த ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ உங்கள் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து அதோட மேப்பிங் வந்து எப்படி இருக்கும்னா, ஆர்லேருந்து ஓப்பன் இன்டர்வல் 0, πக்குள்ளே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்கானா, டீட்டாவோட வேல்யூவாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டான். அதுவும் பர்டிகுலராக √3யோட டீட்டா வேல்யூ என்னவா இருந்திருக்கும் காட் ஃபங்க்ஷன் போடச்சில அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எழுதிப்போமா, காட் இன்வர்ஸ் ஆஃப் √3. ஸோ போத் சைடு நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பை காட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். காட்டால் மல்டிப்ளை பண்ணால் காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு எழுதிப்பேன். ஓகேவா? இப்போ காட்டும் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணால் காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு √3. எப்போ வந்து உங்களுக்கு காட் √3 எடுக்கும்? காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் π/6ல் உங்களுக்கு √3 எடுக்கும். ஸோ உங்கள் கோடொமைன் என்ன, 0 to πக்குள்ளே தானே, அதாவது இதுக்குள்ளே தானே லையாக இருப்பான். ஸோ பர்டிகுலராக அவன் என்ன கேட்டிருக்கான், டீட்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு π/6ன்னு கிடச்சிருக்கு. இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π தான். இதோட வேல்யூ 30 டிகிரி கண்டிப்பாக உங்களுக்கு 0 to πக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ உங்கள் காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட மேப்பிங் என்னவாக இருந்திருப்பானா, க்ளோஸ் இன்டர்வல் -1,1லேருந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, πக்குள்ளே இருந்திருப்பான். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கானா, பர்டிகுலராக உங்களோட எக்ஸோட வேல்யூ என்னன்னா -1/√2வோட காஸ். அதாவது பர்டிகுலராக இப்போ என்ன கேட்டிருக்கானா, உங்களுக்கு -1/√2 எடுக்கச்சில உங்கள் காஸ் ஃபங்க்ஷன் டீட்டாவோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், அப்போ அதை தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2. இப்போ உங்கள் காஸ் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறனால நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எப்போ வந்து உங்களுக்கு காஸ் வந்து 1/√2 எடுக்கும், காஸ் π/4ல் உங்களுக்கு 1/√2 எடுக்கும். ஸோ அதனால் காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணால் π மைனஸ் π/4ன்னு கிடைக்கும். ஸோ டீட்டாவோட வேல்யூ போட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ 4 மைனஸ் 1ன்னு கேட்டினா 3πa/4 டீட்டாவோட வேல்யூ. இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π நம்ம வர செக் பண்ணணும். ஸோ 3 × 180 டிகிரி டிவைடட் பை 4. இது 2 சார் பண்ணுறேன், இது 90, தென் 2 சார் 45 × 3 இது 15 சார் 1. இப்போது 4 3 சார் உங்களுக்கு 12 13 வந்திருக்கும். ஸோ 135 டிகிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 0 to π லையாக இருப்பான். ஸோ உங்கள் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 10வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2
இப்போ 10வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2. இப்போ உங்க கொசிகன் ஃபங்ஷன் எப்படி மேப் ஆயிருப்பான்னா, ஆர் ரிமூவ்டு ஓப்பன் இன்டர்வல் -1, இருந்து கோடொமைன் வந்து -90லேருந்து +90 இருந்திருப்பான். எதுக்காக இந்த 0வை ரிமூவ் பண்ணுறான்? இப்போ கொசிகன் இன்வெர்ஸ் இது எப்படி எழுதலாம்னா, சைன் இன்வெர்ஸ்ன்னு எழுதலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ சைன் வந்து 0வா இருந்துச்சுன்னா, உங்க கோடொமைன் வந்து வேலிடே கிடையாது. அது வந்து அன்டிஃபைன்டா போயிருவான். ஸோ அதனால தான் அவன் இங்க பர்ட்டிகுலரா 0வை ரிமூவ் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ பர்ட்டிகுலரா இங்க என்ன கேட்டிருக்கான்னா, கொசிகன் இன்வெர்ஸ் வந்து -√2 எடுக்கச்சல உங்களோட தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதுதான் இங்க கேள்வி. ஸோ நம்ம கேள்விக்கான பதில சொல்லலாமா? லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் இப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டூ கொசிகன் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம முதல்ல பண்ணணும். ஸோ நம்ம தீட்டாவெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இங்கே வந்து நெகட்டிவ்ல நம்ம மாற்றி வச்சிருப்போம். அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி வந்திருப்போம். ஸோ கொசிகன் இன்டூ கொசிகன் இன்வெர்ஸ் √2ன்னு எழுதியிருப்போம். ஸோ கொசிகன் இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணிட்டேன்னா, ஸோ கொசிகன் தீட்டா வேல்யூ வந்து எப்போ உங்களுக்கு √2 எடுப்பான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? எப்போ √2 எடுப்பான்னா, கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் π/4. ஸோ -π/4ல இப்போ எப்போ வந்து உங்களுக்கு கொசிகன் வந்து -√2 எடுப்பான்னா, கொசிகன் π/4ல உங்களுக்கு √2 எடுப்பான். ஸோ அதனால் இப்போ கொசிகன் இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து -π/4ன்னு கிடைக்கும். இப்போ -π/4ன்னு சொல்கிறது வந்து பர்டிகுலராக அந்த கோடொமைனில் லை ஆகிறானான்னு பார்க்கணும். இது வந்து 45 டிகிரி தானே, -45 டிகிரி தானே. ஸோ கண்டிப்பாக -90லேருந்து +90க்குள்ளே லை ஆகிறான். ஸோ அதனால் நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டு. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிரின்சிபல் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அதே வந்து அடிஷனில் கொடுப்பான், அதே சப்ராக்ஷனில் கொடுப்பான். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அதே விஷயம் தான் நம்ம தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 11th கொஸ்டினை வந்து இது ஒரு தீட்டா வேல்யூ கண்டுபிடிப்போம், இது ஒரு தீட்டா வேல்யூ கண்டுபிடிப்போம், இது தீட்டா 1, தீட்டா 2, இது தீட்டா 3, மூணுத்தையும் சம் பண்ணனா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிட போகுது. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த தீட்டா வேல்யூக்குள்ள தான் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்கான். அது என்னவா இருக்கும் அப்படி தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ நீங்கள் தனித்தனியாகவும் போடலாம், இல்லை மொத்தமாக சேர்த்து ஒரே தீட்டாவா அதான் நான் தீட்டா 1, தீட்டா 2, தீட்டா 3 மொத்தமாக எழுதி அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்றா எடுத்து கம்ப்யூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ்ஸு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ டேனோட வேல்யூ வந்து எப்போ உங்களுக்கு 1 எடுப்பான்? tan π/4ல உங்களுக்கு 1 எடுப்பான். அதோட இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா காஸ் இன்வெர்ஸ், இது காஸ் இன்வெர்ஸ்ப்பா, சாரி கொஞ்சம் இதாக எழுதிட்டேன். காஸ் இன்வெர்ஸ் வந்து எப்போ வந்து உங்களுக்கு -1/√2 எடுப்பான்? இப்போ காஸ் வேல்யூவாக வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு π மைனஸ் அப்படின்னு எழுதுவோம். என்ன ஃபார்ம்லானா காஸ் -x வந்து எப்படி எழுதுலான்னா π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் எழுதுறேன். ஸோ π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் வேல்யூக்கு என்ன பண்ணியிருப்போம்? நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -x எப்படி எழுதலாம்? மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நெகட்டிவாக வெளியே எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸ் இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இங்கே ப்ளஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைப்பான். சைன் இன்வெர்ஸ் எப்போ வந்து உங்களுக்கு சைன் 1/2 எடுப்பான்? சைன் π/6ல் உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஸோ அதை எழுதிக்கிறேன். தென் ப்ளஸ்ஸு π மைனஸ் எப்போ வந்து உங்களுக்கு காஸ் வந்து 1/2 எடுப்பான்? காஸ் π/6ல் அதாவது காஸ் π/3ல் வந்து உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஸோ அதனால் எடுத்துக்கிறேன். தென் இப்போ tan இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு π/4ன்னு கிடைப்பான். ஸோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கிறேன். π/4 ப்ளஸ்ஸு இப்போ காஸ் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணிடுவேன், சைன் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். தென் π மைனஸ் π/3 மைனஸ் π/6. ஸோ இப்போ நடுவில் இருக்கிறத கம்ப்யூட் பண்ண போகிறேன். என்னென்னா உள்ளே இருக்கிறது இதையும் சம் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணனா 2π/3ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 2π/3ன்னு கிடைக்கும், மைனஸ் π/6 π/4ன்னு கிடைக்கும். ஸோ இது ஓவராலாக நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 12 கிடைப்பான். 4 3 6. ஸோ இது 2 சார் பண்ணுறேன். 2 3 6 அதாவது 3 போட்டுப்போம். இது 3 சார் 2 1 1 2. ஸோ 2 2 சார் 4 4 3 சார் 12ன்னு கிடைக்கும். ஸோ உங்களோட எல்சிஎம் வேல்யூ வந்து உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன், இங்கே 4ஆல் பண்ணுவேன், இங்கே மேலே 4
தென் இங்கே வந்து 2, இங்கே வந்து 2. ஸோ மைனஸ் 2 பை, இங்கே வந்து 8 பை, தென் 3 பை. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் எழுதிப்போம். ஓகேவா? தென் ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11 மைனஸ் 2. ஸோ 9 பை டிவைடட் பை 12. ஸோ இது 3 சார், இது 4 சார். 3 பை பை 4 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 12வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் 2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இதோட டீட்டா வேல்யூவும் இது டீட்டா 1 இது டீட்டா 2 அப்படின்னு எடுத்து தனித்தனியாக கம்ப்யூட் பண்ணலாம். இல்லை மொத்தமாக சேர்த்து கூட நம்ம ஆன்சரை ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வரலாம். இங்கே ஃபைன் த வேல்யூ தானே போட்டு விடுவோம். ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கல, இதில் அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு காஸ் 1/2 எடுப்பான்? காஸ் பை பை, எப்போ வந்து உங்களுக்கு காஸ் 1/2 எடுப்பான்? காஸ் பை பை 3ல் வந்து உங்களுக்கு 1/2 எடுப்பான். ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப், எப்போ வந்து உங்களுக்கு சைன் 1/2 எடுப்பான்? பை பை 6ல் உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஓகேவா? அப்போ சைன் இன்வெர்ஸு காஸ் இன்வெர்ஸு கேன்சல் பண்ணால் பை பை 3 ப்ளஸ் 2 இன்ட்டு பை பை 6ன்னு கிடைப்பான். ஸோ இது 1 சார், இது 3 சார். ஸோ உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 2 பை பை 3ன்னு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இருக்கிறதுலே 13வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்கான்? இஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அதாவது நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருப்போம், இங்கே நம்ம டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருப்போம். ஓகேவா? இந்த டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பார்த்துருப்போம். அந்த டீட்டா வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்த்துருப்போம். அதுதானே. இப்போ அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஒய்ன்னு கொடுத்துருக்கான். விஷயம் அவ்வளோதான். அப்போ அந்த டீட்டா வேல்யூ, அதாவது இந்த டீட்டா வேல்யூ வந்து எதுக்குள்ளே லை ஆகியிருந்திருக்கும் பர்டிகுலராக அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இப்போ சைன் இன்வெர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் சைன் ஃபங்க்ஷன், நம்ம ஃபங்க்ஷனை தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சுப்பா, மொத்த ஆன்சரும் முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம சைன் ஃபங்க்ஷன் வந்து -1லேருந்து க்ளோஸ் நம்பர் -1லேருந்து 1லேருந்து போகும். மேப்பிங் டு -π/2 2லேருந்து π/2க்குள்ளே இருக்க போகிறான். ஸோ உங்கள் டீட்டா வேல்யூ வந்து எதுக்குள்ளே லை ஆகியிருப்பான்? இந்த கோடொமைன் ரேஞ்சுக்குள்ளே. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம பர்டிகுலராக அந்த ஒரு எக்ஸு, அதாவது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் எக்ஸுக்கு அந்த டீட்டா வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த டீட்டா வேல்யூ எந்த அந்த பர்டிகுலர் டொமைனுக்குள்ளே என்ன வேல்யூ எடுத்திருப்பான், அதுக்குள்ளே இருக்கானா, அதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டா வேல்யூ இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தானே இருப்பான். ஸோ அதனால் -π/2 ப்ளஸ் π/2 இவனுக்குள்ளே தானே இருந்திருப்பான். ஸோ இது ஓகே தானே. ஸோ அதனால் இங்கே டீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? ஒய். ஸோ ஒய் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு -90லேருந்து +90க்குள்ளே உங்களுக்கு லை ஆகியிருப்பான். ஸோ ஆப்ஷன் என்னன்னா பி. இதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 14வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. இப்போ சீக்கன் வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருக்கான். ஸோ அதனால் சீக்கன் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ டீட்டாவோட வேல்யூ டீட்டா 1 டீட்டா 2 இந்த வேல்யூ ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தென் சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் பண்ண ஆன்சர் முடிஞ்சு போச்சு, நம்ம அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நமக்கு டீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 எழுதலாம். இப்போது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் போத் சைட் மல்டிப்ளை பை tan எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். tan θ 1 இஸ் ஈக்குவல் டு tan இன்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 கிடச்சிருப்பான். இப்போ tan இன்வெர்ஸ் கேன்சல் பண்ணுறேன்னா இப்போ tan θ 1 இஸ் ஈக்குவல் டு √3 கிடச்சிருப்பான். எப்போ வந்து உங்களுக்கு tan வந்து √3 கிடச்சிருப்பான்? tan θ 1 இஸ் ஈக்குவல் டு tan π/3ல் உங்களுக்கு √3 கிடச்சிருப்பான். ஓகேவா? ஸோ tan கேன்சல் பண்ணால் θ 1ஓட வேல்யூ வந்து π/3. இது நமக்கு மொதல் டீட்டா வேல்யூவோட ஆன்சர். இப்போ ரெண்டாவது டீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் θ 2 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் -2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன எழுதுறேன்? பை மைனஸ் சீக்கன் இன்வெர்ஸ் 2. எப்போ வந்து உங்களுக்கு சீக்கன் வந்து 2ன்னு கிடைக்கும்? சீக்கன் π/3ல் வந்து உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் சீக்கன் π/3ன்னு எழுதிப்பேன். ஸோ சீக்கன் இன்வெர்ஸ் கேன்சல் பண்ணால் பை மைனஸ் π/3ன்னு எழுதுவேன். ஸோ இங்கே இப்படி போச்சுன்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 π/3ன்னு கிடைக்கும் உங்களுக்கு θ 2ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா, அதாவது டிஃப்ரென்ஸ் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்போது θ 1 மைனஸ் θ 2 இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துருவோமா? அப்போது π/3 மைனஸ் 2 π/3. ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து சேமாக இருக்கிறதுனால ஸோ நேராக நம்ம மைனஸ் பண்ணனா -π/3ன்னு கிடைக்கிது. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். இப்போது -π/3 எதில் இருக்கான்?
ஆப்ஷன் பி, அவன் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அந்த பர்டிகுலர் இமேஜ் அனுப்பிட்டு எனக்கு என்ன டவுட்னு சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.